ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை அரையனார் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து அடுத்த 20 பழமொழிகள் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 20 பழமொழிகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பார்க்காத பசங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல் பழமொழி பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? அலராடி கண்ணும் மணிமணி யாகிவிடும் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் வந்து உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார் அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்டாக லிங்க் பண்ணலான்னு சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை ஷார்ட்கட்டோடு பார்ப்போம், சில விஷயங்களை பொருளை பேஸ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயங்களை பொருளை பேஸ் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் முக்கியம் இல்லாத விஷயங்களை ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் யார் ஹைட்டானவங்க யார் குள்ளமானவங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்ணால் பார்த்து தானே கண்டுபிடிப்பீங்க. அப்போ கண்ணை வச்சு தான் உயர்ந்தவர் உயர்ந்தவரை அறிவார். ஓகேவா? ஸோ பழமொழியில் கண்ணுங்கிற வார்த்தை வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துருந்துச்சுன்னா ஆப்ஷனில் உயர்ந்தவருங்கிற வார்த்தை வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? அதை வச்சு லிங்க் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டாவது பழமொழி பார்க்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அல்லில்ல துண்ட தனுசு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் துண்டாக கட் பண்ணிடணும். யாரை துண்டாக கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவாடும் பகைவர்களை, நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி வந்து பேசிக்கிட்டு எதிரியாக இருப்பாங்கல்ல, அவங்கள துண்டாக கட் பண்ணிடுங்க. அப்போ அல்லில்ல துண்ட தனுசு, இந்த துண்டங்கிற வார்த்தை வந்தால் ஆப்ஷனில் உறவாடும் பகைவருங்கிற வார்த்தை வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா? இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் வேண்டாம், ஏன்னா அதை வாசித்தாலே உங்களுக்கே புரியும். அறம் செய்ய அல்லவே நீங்கி விடுங்கிறாங்களா? ஸோ இந்த அல் அப்படின்னா இருள்னு அர்த்தம். ஸோ இப்போ வாசிங்க, அறம் செய்ய இருள் நீங்கி விடும்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்ஷன் பாருங்கள், தர்மம் செய்ய பாவம் போகுங்கிறாங்க. அதாவது அறம்னா தர்மம், நீங்கள் அறம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருள் போயிடும். இங்கே தர்மம் செய்ய பாவம் நீங்கிவிடும். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. அடுத்த பழமொழி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? அரிதுயில் யாருக்கும் எழும்பல் அரிது அப்படிங்கிறாங்க. ஸோ அரிதுயில் யாருக்கும் எழும்பல் அரிது அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் அவன் மயக்கம் தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யாரை எழுப்புறது கஷ்டம்? மயங்கி கிடக்கிறவங்கள தானே எழுப்புறது கஷ்டம். அப்போ பழமொழியில் எழும்பல்ங்கிற வார்த்தை இருக்குது, பொருளில் மயக்கம்ங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ இதை லிங்க் பண்ணிக்கணும். சரி, இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா? அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், அறிந்து செய்யும் அறியாமை செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல அந்த அரிமடம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுத்துக்கிறேன். அரி அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள், மடம்னா முட்டாள். ஸோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு முட்டாளை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ பொருளை வாசிங்க. அறிந்து செய்யும் அறியாமை செயல், அவனுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அறியாமைன்னு என்ன? முட்டாள்தனமான செயலை செய்கிறான். இதை வச்சு லிங்க் பண்ணிக்கலாமா? அப்போ அரிமடம் அப்படின்னா அறிந்து செய்யும் அறியாமை செயல்னு லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா? அறியும் பெரிதாள்பவனே பெரிது அப்படிங்கிறதான் பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பெரியவர் பெரியவற்றை அறிவார்னு கொடுத்துருக்காங்க. பழமொழிக்கும் பொருளுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இல்லை இந்த அறிவாருங்கிற வார்த்தைக்கு முதல்ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பழமொழியாக மாறிடும். அப்படியே முதல்ல போடுங்க, என்ன கொடுத்துருக்கு? அறியுங்கிற வார்த்தை முதல்ல வந்திருக்கா, அடுத்து பெரிதாள்பவனேன்னு வந்திருக்கு, இதில் பெரியவர்னு வந்திருக்கு. பெரிதாள்பவன் அப்படின்னா பெரியவர் தான். சரிங்களா? அடுத்து பெரியவற்றை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பெரிதுன்னு வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள், அப்படியே மாறி வந்திருக்கு, அவ்வளோதான். மறுபடியும் பழமொழி ஒரு தடவை வாசிக்கிறேன். அறியும் பெரிதாள்பவனே பெரிது, அதுக்கான பொருள் என்ன? அப்படியே மாறி வரும். பெரியவர் பெரியவற்றை அறிவார் அப்படிங்கிறது தான் பொருள். சரி, இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாம். அறிவற்றம் ஆற்ற பெரிது அப்படிங்கிறது தான் பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பேதை எதையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது பொருள். ஃபஸ்ட்டு அறிவற்றம்னா என்ன? உங்ககிட்ட நிறைய அறிவு இருக்குது, ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்குது. இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களை புத்திசாலின்னா சொல்லுவாங்க, உங்களை முட்டாள் தானே சொல்லுவாங்க. அப்போ அறிவச்சம் உடையவங்க யார்? முட்டாள்கள். அவங்க ஆற்ற பெரிது, ஏதாவது ஒரு விஷயத்தை ஆற்றணும் அப்படின்னா செய்யணும் அப்படின்னு நினச்சி அவங்க அதை பண்ணிட்டாலே அது பெரிய விஷயங்கிறாங்க. அப்போ அவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க. அப்போ அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னா பேதைகள் எதையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதான் பொருள். சரியா? இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா? இந்த பழமொழி வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காத பழமொழி. ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அறிவினை ஊழே ஆட்டும் அப்படிங்கிறாங்களா? ஸோ அறிவினை அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா விதமான அறிவும் இருந்து நல்ல விஷயங்களை நீங்கள் செய்கிறவங்களா இருந்தாலுமே உங்கள் ஊழ்னு கொடுத்துருக்காங்களா? ஊழ்னா ஒரு தலைவிதின்னு வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் முன்பிறவியில் பண்ண பயன்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஆட்டுங்கிறாங்க. நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக இருந்தாலுமே உங்கள் தலைவிதி வந்து உங்களை கெட்டது செய்ய வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை. நான் வந்து யாரை ஃபாலோ பண்ணுவேன்னா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸை ஃபாலோ பண்ணுவேன். அவர் என்ன சொல்லியிருப்பார்? விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்க வேண்டும்னு கேட்டிருப்பார். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அதனால் இந்த பழமொழி மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. சரிங்களா? இருந்தாலும் கொடுத்துருக்காங்க,
அதனால் தெரிஞ்சுக்கலாம். அறிவினை ஊழே ஆட்டும். அதாவது புத்திசாலியாக இருந்தாலும் உங்களோட முற்பிறவி பயன் தான் என்ன பண்ணும், இப்போ உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இதுக்கான பொருள் பாருங்கள், ஊழ்வினையால் அமைவதே செயல்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா. ஆறுமோ குள நெடிது கொண்டது நீர் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், வல்லவன் காரியம் கெடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி லிங்க் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் எப்போவுமே தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு கப்பில் தண்ணியை கோரி உங்களுக்கு குடிக்க கொடுக்குறேன். நீங்கள் குடிக்கிறதுனால அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா குறையாது. ஏன்னா அது நீரூற்று, கடைசி வரைக்கும் என்ன தான் இருக்கும், சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வள்ளுவன் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பணமோ நகையோ மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தினால கண்டிப்பாக அதோட அளவு குறையாது. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆறுமோனா குறையாதுன்னு அர்த்தம். குறையாது குளநெடி கொண்டது நீர், அதாவது தண்ணியோட அளவு குறையாது. அதே மாதிரி வல்லவன் செய்யக்கூடிய காரியத்தினால அவனோட பேர் வந்து என்னாகாது, கெடாது. ஓகேவா. இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா. ஆறுமோ நரி நக்கிற்று என்ற கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா வருவாய் உடைய செல்வம்ங்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் பெரிய கடல் இருக்குது. அந்த கடலில் போய் தாகத்தில் நரி என்ன பண்ணுதான், நாக்கால் அந்த கடலை நக்குது. அப்படி நக்கும்போது அந்த கடலோட அளவு குறைஞ்சிருமா அப்படின்னா குறையாது. ஏன்னா அது பெரிய சமுத்திரம். அதே மாதிரி உங்களால் வருவாய் ஈட்ட முடியுது. நீங்கள் டெய்லியும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு டெய்லியும் காசு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் காசு வந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அதோட அளவு குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. அதான் கொண்டிருக்காங்க. வருவாய் கொண்ட செல்வம் எப்படி குறையாதோ அதே மாதிரி சமுத்திரத்தை நரி நக்கிறதுனால அந்த தண்ணியோட அளவும் குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா. ஆகாதார்க்கு ஆகுபதி கில் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஊழ்வினை தான் காரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பழமொழி மேலேயும் பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த பழமொழியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம். ஆகாதவங்கன்னு இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா எதுவுமே முடியாதவங்க. அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களால மேலே வரவே முடியாது, கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட தலைவிதி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா டிஎன்பிசியும் கேட்க மாட்டாங்க. அடுத்த பழமொழிக்கு போயிடலாம். ஆகாததே உண்டது நீளம் பிரிது அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், மூர்கனின் புத்தி மாறுவதில்லைங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஆகாததுன்னா எப்பவும் மாறாததே. ஒரு விஷயம் மாறாமல் இருக்குது, எப்போவுமே அது ஆகாத விஷயந்தான். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டது நீளம்ங்கிறாங்க. உண்டது நீளம்னா ஒரு பொருளை நீங்கள் நீல கலராக உண்டாக்கிட்டீங்க, அதாவது நீல கலராக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதோட கலரை எப்போவுமே உங்களால் மாற்ற முடியாது. இப்போ உங்கள் வீட்டுக்கே பெயிண்ட் அடிப்பீங்க, நீல கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க ஃபுல்லாக, உங்களால் மாற்றவே முடியாது. ஒரு 3-4 கோட்டிங் அப்புறம் தான் அது லைட்டாவது மாறும். அதே மாதிரி மூடர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமான எத்தனை அறிவுரைகள் கொடுத்தாலுமே அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா. ஆகுமோ நந்துளந்த எல்லாம் கணக்கு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா கொடியவன் செய்வது செயலாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து இப்போது விவசாய நிலத்தில் மண்புழுவும் தவழ்ந்து போகும், நத்தையும் தவழ்ந்து போகும். ஆனால் மண்புழுவை உழவர்களின் நண்பன் சொல்லுவோம், நத்தையை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நத்தை வந்து தரையை கீறிட்டு போகாது. பார்த்துருக்கீங்களா, மண்புழு வந்து தரையை கீறிக்கிட்டே போகும், நத்தை கீறிட்டு போகாது. அதே மாதிரி கொடியவர்கள் என்னதான் நல்ல செயல் மாதிரியான செயல்களை செஞ்சாலுமே அது நல்ல செயலாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. அப்போ கொடியவர்கள் செயல்கள் செயலாகாது அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். அடுத்த பழமொழி பார்க்கலாமா. ஆடு பனை பொய்க்காலே போன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் என்ன, பொய்யை போக்கும் வழின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வீட்டில் வந்து அதாவது மூங்கில்ல ஒரு பீம், அதாவது ஒரு மூங்கில்ல வந்து ஒரு கால் வந்து உருவாக்குறாங்க, சரிங்களா. ஒரு பேஸ்மெண்ட் வந்து போடுறாங்க. அது வந்து காற்றுல இந்த மாதிரி ஆடிட்டுருக்கு. அப்போது போட்டவர் கரெக்டாக தான் போட்டிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கணுமா, இல்லை அவர் தப்பாக போட்டிருக்காருன்னு நம்ம அவர்கிட்டயே சொல்லணுமா. உண்மையாக சொல்லப்போனால் அவர்கிட்டயே சொல்லணும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பனை ஆடிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அரசர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே என்ன பண்ணணும், ராஜாவே பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பொய்யான வழியில் நடக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் சொல்லணும், இது தப்பு, இது பொய் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், பொய்யை அகற்ற முடியும்னு
சொல்கிறாரு. அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? 1000 காக்கைக்கு ஒரு கல் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், மக்களின் அன்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு அரசர் எல்லா மக்கள்கிட்டையும் அன்போடையும் பண்போடையும் பழகினார்னு வச்சுக்கோங்க. அந்த அரசரை தோற்கடிக்க எத்தனை நாட்டு அரசர்கள் வந்தாலும் தனி ஒருத்தராக இருந்து எப்படி ஒட்டுமொத்த காக்காய்களையுமே ஒரே ஒரு சின்ன கல் விரட்டுமோ, அதே மாதிரி ஒட்டுமொத்த அரச பட்டாளத்தையுமே தனி ஒரு அரசராக இருந்து நம்ம அரசரை தோற்கடிப்பார் அப்படிங்கிறதான் பொருள். அப்போது 1000 காக்கைக்கு ஒரு கல் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? மக்களின் அன்பு அப்படிங்கிறதான் பொருள். சரியா? இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாம். ஆராயனாகி தெளிந்தவன் விழிந்து விடும் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்த பின் நம்புங்கள் அப்படிங்கிறது தான் பொருள். சரியா? சரி, இதையும் எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் ரொம்ப அன்பாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல், அவர் இப்படித்தான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் உங்கள் நண்பராக ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் கெட்டழிந்தே தீர்வீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேவா? அப்போது எவ்வளோ நண்பராக இருந்தாலும் ஆராய்ந்த பின்னே நண்பராக ஏற்றுக்குங்க அப்படிங்கிறார். சரியா? இப்போ பழமொழி பாருங்கள், ஆராயனாகி தெளிந்தவன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆராயாமல் தெளிவான நண்பனாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா விழுந்து விடும், கண்டிப்பாக வீழ்ந்தே தீர்வீங்கன்னு சொல்கிறாங்க. ஆராயனாகி தெளிந்தவன் விழுந்து விடும். ஸோ பொருள் ஆராய்ந்த பின் நம்புங்கள் அப்படிங்கிறதான் பொருள். சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? அல் எனில் புல் எனும் ஆறு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, ஏவியது செய்யாத ஊழியர் அப்படிங்கிறது பொருள். இது எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்கீங்க. உங்களுக்கு கீழே உங்கள் தம்பியை அமைச்சராக வச்சுருக்கீங்க. எதுக்காக வச்சுருப்பீங்க? அவன் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து உங்களை பாதுகாப்பான்னு வச்சுருப்பீங்க. ஆனால் அவன் நீங்கள் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்யாத போது அவன் ஆலமரமாகவா இருப்பான்? சின்ன புல்லாக இருக்கக்கூட தகுதி இல்லாதவன் அர்த்தம் இல்லையா? அப்போ நீங்கள் ஆலமரம் மாதிரி இருப்பான்னு உங்கள் தம்பி உங்கள் கூட வச்சுருக்கீங்க. ஆனால் அவன் ஒரு சின்ன புல்லாக இருக்கக்கூட தகுதி இல்லை. அதான் கொடுத்துருக்காங்க, அல் எனில் புல் எனும் ஆறு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? யாரை? ஏவியதை செய்யாத ஊழியர். நீங்கள் சொன்ன அந்த சின்ன விஷயத்தை கூட செய்யாத உங்கள் சுற்றத்தார் உங்கள் ஊழியர். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? அற்ற கரும்பை அன்னது உடைத்து அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பனை போல செய்யும் உதவி அப்படிங்கிறாங்க. இப்போது பழமொழிக்கு வாங்க. அற்ற கரும்பனை அப்படிங்கிறாங்களா? கரும்பனை அப்படின்னா பெரிய பனைன்னு அர்த்தம். பெரிய பனை மரத்தை சொல்கிறாங்க. அன்னதுன்னா போலங்கிறாங்க. உடைத்துனா உதவாதுன்னு அர்த்தம். அப்போது பெரிய பனை மரம் உதவாது. ஸோ யாருக்கு உதவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பனைமரம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு உதவாது. ஏன்னா பனைமரம் வச்சா 20 வருஷம் கழிச்சு தான் பனங்காய் கிடைக்கும். அப்போது எனக்கு உதவாது, என்னோட தலைமுறைகளுக்கு உதவும் இல்லையா? அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, இப்போ நிறைய காசை சேர்த்து வச்சுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால் என்னோட அடுத்த தலைமுறைக்கு உதவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்க காசை இப்போவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் பனை போல் செய்யும் உதவிங்கிறாங்க. நீங்கள் இப்போவே உதவி செய்யுங்க, பனைமரம் மாதிரி அடுத்த தலைமுறைக்காக சேமித்து வைக்காதீங்கிறாங்க. ஓகேவா? அப்போ அற்ற கரும்பனை அன்னது உடைத்துன்னு என்ன அர்த்தம்? பனை போல் செய்யும் உதவிங்கிறதான் பொருள். இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியான பழமொழி, வாச்சாலே நமக்கு புரியும். ஆற்றாது அழுவுறது கண்ணீர் அவையருக்கு குற்றமாய் வீழ்த்து விடும் அப்படிங்கிறது பழமொழி. ரொம்ப சிம்பிள். ஆற்றாது அழுவு, அதாவது நிற்காமல் அழக்கூடிய ஒருத்தரோட கண்ணீர் அவையகம் அப்படின்னா பெரிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தையே என்ன பண்ணிடுமா? ஒன்றும் இல்லாமல் அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கண்ணகியோட கண்ணீர் பாண்டியனோட ஒட்டுமொத்த நாட்டையுமே அழிச்சிருச்சுல்ல, அந்த மாதிரி தான். அடையக்கூடாத பெரும் துயரத்தை அடைஞ்ச ஒருத்தரோட கண்ணீர் எவ்வளோ பெரிய அவயகமாக இருந்தாலுமே அதை அழிச்சிரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், வாச்சாலே புரியும். அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஆற்றுனா வேண்டுவது இல். இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பழமொழி. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், படித்தவனுக்கு கட்டுச்சோறுங்கிறது வேண்டாம். அவன் சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அவன் எந்த இடத்துல இருந்தாலுமே என்ன பண்ணிடுவான்? பொழைச்சிப்பான் அப்படிங்கிறதான் இந்த பழமொழிக்கான பொருள். ஆற்றுன்னா அப்படின்னா, ஆறுனா வழி, உண்ணான்னா உணவு. சரிங்களா? அப்போ வழிநடை உணவு அப்படிங்கிறது படித்தவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் சோத்தை கட்டிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. எந்த ஊருக்கு போனாலுமே அவன் பொழைச்சிப்பான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.